ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பூபதி. இந்த வீடியோவில் எஸ்பிஐயில் இன்ஸ்டா சேவிங் அக்கௌண்ட் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எஸ்பிஐ வந்து நியூ அப்டேட் வந்து யோனோ அப்ளிகேஷனில் இன்ஸ்டா சேவிங் பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பேப்பர்லெஸ் அண்ட் நோ பிரான்ச் விசிட். நம்ம வந்து பேங்க்குக்கு வந்து போகாமல் எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து அதுக்கு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து இந்த கொரோனா டயத்தில் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 24/7 வந்து அக்கௌண்ட் வந்து ஃபுல் ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே நமக்கு ஒரு ஏடிஎம் கம் டெபிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. ரூபே டெபிட் கார்டு வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, கேஒய்சி பேஸில் தான் இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். நியூ கஸ்டமராக வந்து இருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து எஸ்பியில் நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்கக்கூடாது. இது வந்து நியூ கஸ்டமருக்கு மட்டும்தான் இந்த இன்ஸ்டா சேவிங் பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து இமீடியட்டாக ஓப்பன் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் வந்து இருந்துச்சு, பட் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு ஆன்லைனில் மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் டேரெக்டாக பிரான்ச் வந்து நம்ம விசிட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம வந்து கேட்குற டாக்குமெண்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அங்கே பேங்க்கில் போய் தான் நம்ம வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். பட் இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து யோனோ ஆப்லேயே நம்ம இன்ஸ்டண்ட்டாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும்னா நமக்கு வந்து பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு வந்துட்டு மொபைல் நம்பரோட சிங்க் ஆகிருக்கணும். லிங்க் பண்ணி ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து மஸ்ட்டு. அப்புறம் வந்து நியூ கஸ்டமராக இருக்கணும். ஆல்ரெடி வந்துட்டு எஸ்பிஐ கஸ்டமராக வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தால் இது வந்து பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் நமக்கு வந்து செக் புக், பாஸ்புக்லாம் வந்து தரமாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பார்சியலான ஒரு அக்கௌண்ட் தான். இது வந்து ஃபுல் ஆக்சஸ் வந்து வாங்கணும்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே நம்ம வந்துட்டு நார்மல் அக்கௌண்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நார்மல் அக்கௌண்ட்டுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அதுக்கு உண்டான என்னென்ன பெனிஃபிட்ஸோ அது எல்லாமே நமக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். நமக்கு இந்த அக்கௌண்ட்டோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா இது வந்து 0 பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நம்ம வந்து பர்சனலைஸ் ரூபே டெபிட் கார்டு வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதில். ஸோ இது வந்து பேலன்ஸ் வந்து நம்ம வந்து 1 லேக் வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ 2 லேக் வரைக்கும் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் நம்ம வந்து கிரெடிட் லிமிட் வந்து 2 லேக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ வித்தின் 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து இந்த அக்கௌண்ட் வந்து நார்மல் அக்கௌண்ட்டுக்கும் வந்து மாற்றிக்கணும். ஸோ மாற்றினா மட்டும்தான் இது வந்து இந்த அக்கௌண்ட் வந்து எனேபிள் இருக்கும். இல்லாமல்னா அவங்க வந்து அவங்க சைடில் டைரெக்டாகவே வந்து நமக்கு டைரெக்டாக மெயிலாகவோ இல்லை வந்துட்டு செக்காவோ வந்து கொடுத்து இந்த அக்கௌண்ட் வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் போய் ஓப்பன் பண்ணிங்க. நியூ அப்டேட் இருக்கிறனால அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதில் நியூ டு எஸ்பிஐ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஐஹாவே ஆக்டிவேஷன் கொண்டு வரும். ஸோ நியூ டு எஸ்பிஐ வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. நியூ டு எஸ்பிஐ ஓப்பன் பண்ணதையுமே 2 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட், இன்ஸ்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்க வந்து நம்ம வந்து பிரான்ச் வந்து விசிட் பண்ணி அது மூலமாக தான் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அக்கௌண்ட் நம்பரை. ஸோ இதில் வந்துட்டு இன்ஸ்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ஜாயின் அக்கௌண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இன்ஸ்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம ஜாயின் அக்கௌண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. நார்மல் அக்கௌண்ட்டாக தான் வித்தின் 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ இதில் வந்து நம்ம 2 லேக் வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து சொன்னது தான் இதில் எல்லாமே. ஸோ இதில் வந்து பர்சனலைஸ் டெபிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ரூபே கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இன்ஸ்டா சேவிங் அக்கௌண்ட் வந்து அப்ளை நவ் கொடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ அப்ளை நவ் கொடுத்ததையுமே நமக்கு இது இந்த பேஜ் வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்தா அப்ளை நியூ ரெஸ்யூம் வருது. அப்ளை நியூவில் நம்ம வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இருந்து ரெஸ்யூம் வந்து ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இடையில வந்துட்டு ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூனால நமக்கு வந்து இன்டரப்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம ரெஸ்யூம் கொடுத்து நம்முடைய மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் கொடுத்து கூட பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இதில் வந்து அந்த பேசிக் இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதனோட ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. டெபிட் கார்டு கொடுக்குறது, எவ்வளோ வந்து யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. கீழே வந்து செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை நாம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்ததையுமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மொபைல் நம்பரை வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம. ஸோ இந்த நம்பர் தான் வந்து நம்ம பேங்க்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ரெஃபரல் கோடு வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். இப்போ மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததையுமே கீழே சப்மிட் கொடுத்ததையுமே என்னோட மொபைல் நம்பருக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் எனக்கு. ஸோ இப்போ ஓடிபி வந்து சென்ட் ஆயிருச்சு. இப்போ ஓடிபி கொடுக்கணும். இப்போ
ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்ததையுமே எனக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாஸ்வேர்டு தான் வந்துட்டு நம்ம இடையில ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ ஆச்சுன்னா நம்ம மொபைல் நம்பருமே இந்த அப்ளிகேஷன் பாஸ்வேர்டும் போட்டு நம்ம எந்த இடத்துலேருந்து ஸ்டாப் பண்ணுமோ ஸ்டாப் ஆச்சு அதுலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்துட்டு 8 டிஜிட் வந்து இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அப்புறம் வந்துட்டு ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர்ஸ் எல்லாமே கலந்துருக்க மாதிரி கொடுக்கணும். இது செக்யூரிட்டி கொஸ்டின்ஸும் இருக்குது, செக்யூரிட்டி ஆன்சரும் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து சப்போஸ் மறந்துட்டோம்னா நம்ம என்ன கொஸ்டின்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர், அந்த கொஸ்டின்ஸ் வந்து அந்த டயத்தில் கேட்கும். அப்போ வந்து நம்ம என்ன ஆன்சர் கொடுத்தோமோ அந்த ஆன்சர் கொடுத்ததையுமே நமக்கு வந்து பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டோ இல்லை வந்துட்டு நம்ம ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தோம் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கு நான் வந்துட்டு இப்போ விச் கம்பெனி வுட் யூ லைக் டு ஒர்க் ஃபார் இன் ஃபியூச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கூகுள் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் ஆன்சர். ஸோ இது அது கேட்கும்போது இந்த ஆன்சர் இதே மாதிரி லெட்டர் நான் வந்து ஸ்மால் லெட்டர் தான் நான் கொடுக்கணும். நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததையுமே இது வந்து ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன்னா, இது வந்து 15 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும். 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணலைன்னா நம்ம கொடுத்த இந்த டேட்டா எல்லாமே லாஸ் ஆயிரும் அப்படின்னு மாதிரி சொல்லுது. ஸோ நம்ம இம்மீடியட்டாக நம்ம வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுனால இந்த இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து இந்தியாவில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் டெக்ளரேஷன். ஸோ கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததையுமே இதுலேருந்து நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து அக்ரின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ வந்து ஆதார் கார்டு வந்து கொடுக்கணும், ஆதார் கார்டு நம்பர் வந்து கொடுக்கணும். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சு QR கோடு இருந்தாலும் நான் ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லை ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தும் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்டர் ஆதார் கார்டு நம்பர் கொடுக்குறேன், ஆதார் நம்பர். ஸோ இப்போ ஆதார் நம்பர் நான் கொடுத்துட்டேன்னா நான் ஆதார் நம்பர் ஆல்ரெடி வந்துட்டு மொபைல் நம்பரில் லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஆதார் நம்பர் கொடுத்ததையுமே நான் சப்மிட் பண்ணதையுமே என்னோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும். இப்போ ஓடிபி வந்து மொபைல் நம்பருக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ ஓடிபி கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததையுமே எனக்கு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வந்துடும் எனக்கு. ஸோ ஆதார் கார்டு நம்பர், நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்றேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்ததையுமே எனக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. ஸோ பிளேஸ் ஆஃப் பர்த், அப்புறம் கண்ட்ரி, சிட்டிசன்ஷிப், நேஷனாலிட்டி. ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததையுமே பர்சனல் டீட்டெயில்ஸில் அட்ரஸ் இருக்குது, பின்கோட் நம்பர், ஸ்டேட் செலக்ட் பண்ணணும், சப் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் டவுன் இதெல்லாமே செலக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர், சப் டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ் வந்து நம்ம எந்த பிரான்ச் இருக்கிற இடமா இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததையுமே பேன் கார்டு நம்பருக்கு வந்து கேட்குது. ஸோ பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். பேன் கார்டுலேருந்து ஃபோட்டோ வந்து ரெட்ரீவ் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததையுமே இப்போ வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்குது. ஸோ இது வந்து நம்ம என்ன கொடுக்கணும், கிராஜுவேஷனாக, போஸ்ட் கிராஜுவேஷனாக, ப்ரொஃபஷனலாக கொடுக்கணும். ஸோ போஸ்ட் கிராஜுவேட்னு நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துறேன். நான் போஸ்ட் கிராஜுவேட் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதையுமே மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குது, அன்மேரிட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து இங்கே அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்ததையுமே இப்போ ஆனுவல் இன்கம் வந்து அவனுக்கு இருக்குது. ஸோ நம்ம என்ன இன்கம் வந்து வாங்குறோம் அப்படிங்கிறது கொடுத்துருவோம்னா, ஸோ நான் 0 to 20,000 கொடுக்குறேன் நான். ஆக்குபேஷன், ஸோ நம்ம வந்து சர்வீஸ், அதர்ஸ், பிஸ்னஸ் இருக்குது. ஸோ நான் வந்து பிஸ்னஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ரிலீஜியன், ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்னு இருக்குது.
ஹிந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாமினி டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம மேனுவலாக என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் நாமினி டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நாமினியோட நேம் அண்ட் ரிலேஷன்ஷிப், டேட் ஆஃப் பர்த், ஸோ அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் நான். ஸோ இப்போ கொடுத்தாச்சு. ஸோ மைனராக இருந்தால் அந்த நேம் எல்லாம் கொடுக்கணும் நம்ம. ஸோ நாமினி டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. நாமினியோட அட்ரஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நாமினி அட்ரஸ் வந்து நம்ம அட்ரஸாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கொடுத்துடலாம். ஸோ அப்படி இல்லாட்டி நம்ம மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேனுவலாக என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து இப்போ லொக்காலிட்டி வந்து கேட்குது, ஹோம் பிரான்ச். ஸோ நம்ம அட்ரஸுக்கு நியர்பை எந்த பிரான்ச் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து சர்ச் பண்ணணும். இப்போ ஸோ நம்ம டிஜிட் டைப் பண்ணாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து லோட் ஆகும் நமக்கு. ஸோ அதில் வந்துட்டு எக்ஸாக்ட் பிரான்ச் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ என்னோட பிரான்ச் வந்து தேவனூர் புதூர். unable to process request. ஒவ்வொரு லெட்டரை ட்ரை பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு லெட்டர் ட்ரை பண்ணி வந்துருச்சு இப்போ. ஸோ இப்போ என்னோட ஹோம் பிரான்ச் எஸ்பிஐ பேங்க்கோட அட்ரஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததையுமே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ ரீட் டிஎன்சின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து செக் பாக்ஸ் இருக்குது. ஸோ செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது பார்த்தோம்னா இது ஃபுல்லாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ நம்ம இது வந்து கோத்ரூ பண்ணிவிட்டு கீழே செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்ததையுமே நமக்கு நம்முடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும் நமக்கு. ஸோ அது 5th ஸ்டெப். இது மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணதையுமே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ இப்போ ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தா இப்போ நமக்கு டெபிட் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து வருது. ஸோ டெபிட் கார்டில் நம்ம டெபிட் கார்டுக்கு மேலே வந்து என்ன நேமில் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி மேனுவலாக நம்மளே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபுல் நேமு இல்லை ஃபுல் நேம் வித் இனிஷியல் அப்படிங்கிற நம்ம டைப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து 15 டேஸில் நமக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிற கஸ்டமர் அட்ரஸுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இது கொடுத்ததையுமே நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததையுமே ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்து வரும். ஸோ இது வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம ரெஸ்யூம் கொடுத்துட்டு ரெஸ்யூமில் நம்ம மொபைல் நம்பர் அந்த அப்ளிகேஷன் பாஸ்வேர்டு நம்ம கொடுத்தோம்னா நம்ம இந்த ஸ்டெப்லேருந்தே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ மறுபடியும் நம்ம கொடுக்கணும், ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணதையுமே நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடும் நமக்கு. ஸோ ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்து போயிடலாம் நம்ம. ஸோ கொடுத்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இதில் எனக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் என்ன இன்ஸ்டன்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து வந்துருச்சு, அக்கௌண்ட் நம்பர் வந்துருச்சு, சிஐஎஃப் நம்பர் வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கேஒய்சி வந்து வித்தின் 1 இயர்க்குள்ளே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண சொல்லிக்கிறாங்க இதில். ஸோ இதுதான் வந்து எஸ்பிஐயில் வந்து புதுசாக ரீலான்ச் பண்ணிக்கிற இன்ஸ்டன்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இது. ஸோ நம்ம இது மொபைல் அப்ளிகேஷன் வழியாகவே நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.